நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். IAS அதிகாரி ரவியின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை கோரி அவரது குடும்பத்தினர் சட்டப்பேரவை முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் உண்மையை வெளிக்கொண்டு வர கர்நாடக முதலமைச்சர் முன்வர வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். IAS அதிகாரி ரவியின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரி கர்நாடக எம்பிக்கள் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சரிடம் உடனடியாக பேசுவதாக உள்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளார். IAS அதிகாரி மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க உள்துறை அமைச்சரிடம் நாங்கள் வலியுறுத்தியுள்ளோம். IAS அதிகாரி ரவி மரணத்தில் மாநில அரசு உண்மையை மறைக்கவில்லை என்றால் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் எடியூரப்பா வலியுறுத்தினார். கர்நாடக முதலமைச்சர் உண்மையிலே நேர்மையானவராக இருந்தால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும். அப்போதுதான் நீதி கிடைக்கும். இதனிடையே IAS அதிகாரி தற்கொலை செய்து கொண்டதாக முதல் கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அவரது குடும்பத்தினர் மறுத்துள்ளனர். மேலும் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் சட்டசபை முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக தும்கூரில் பேசிய ரவியின் தாய் தனது மகன் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு கோழை அல்ல என கண்ணீர் மல்க கூறினார். இந்த தேசத்தின் மகனை நான் இழந்து விட்டேன். எனது மகன் சாவு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். IAS அதிகாரி ரவியின் மரணம் தொடர்பான விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிஐடி விசாரணையில் வழக்கறிஞர்களான எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கர்நாடகாவும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறது. இதனிடையே இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா அரசியலாக்குவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. சிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் விசாரணை முடியும் வரை இப்பிரச்சனையை அரசியலாக்குவதை பாரதிய ஜனதா தவிர்க்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. செய்திப் பிரிவு நியூஸ் 7 தமிழ்.